ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நேத்து எடுத்த ஒரு விளாக். நேத்து வந்து பார்க்லேருந்து வரப்பயே ஃப்ரெஷ்ஷா கேரட்டு, வெள்ளரிக்காய், அ க நெல்லிக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அத அப்படியே நல்லா துருவி, அதில உப்பு, கொஞ்சோண்டு ஒரே ஒரு குட்டி மிளகா வத்தல் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம், அல்லது போடாமயே இருக்கலாம். அதில வந்து பெப்பர் போட்டு, அதில கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஒரு சாலட். இது வந்து இப்போ வந்து ரொம்ப ரீசென்ட்டா இதத்தான் நாங்க வந்து மார்னிங் வந்து ஒரு ஸ்டார்ட்டர் கணக்குல சாப்பிடுறோம். அல்லது புதினா, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு ஜூஸ் ஏதாவது ஒரு ஸ்டார்ட்டர். ஏன்னா முதல் நாள் சாயங்காலம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் கிடையாது. பட் நாங்கள் அப்படியே சாயங்காலமே சாப்பிட்டு பழகினதுனால 7:00 டின்னர் முடிச்சதுனால காலைல பசிச்சிரும். காஃபியை குடிச்சிட்டு இதை வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10:30 வரைக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இங்கே கொத்தமல்லியும் நல்லா இருந்தது. பார்க்கில் கத்திரிக்காயெல்லாம் மணிமணியாக இருந்தது. பச்சை மொச்சை வாங்கிட்டு வந்தேன், அதுவும் அவ்வளோ நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு கிரேவிங் ஃபுட்டு தான். அங்கே இருக்கிறப்ப நினச்சிப்பேன், கத்திரிக்காயெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். இங்கே வந்து அவ்வளோ மணிமணியாக அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த ஊர் ஃபுட்டு, இந்த ஊரில் உள்ள காய்கறி வந்து மதுரை, எஸ்பெஷலி மதுரை, அதுவும் நான் வாங்குகிற ஃப்ரெஷ்ஷு காய்கறி போல் கிடைக்குமான்னு தெரில. சந்தையிலலாம் வாங்கி டம்ப் பண்ணுறது கிடையாது. அப்படி அப்பப்போ வாங்கி அப்பப்போ பண்ணிடுறது. இன்றைக்கி அந்த சேலடுவே அவ்வளோ அருமையாக இருந்தது. உட்காந்து மெதுவாக உட்காந்து நல்லா நம்ம சலைவாவோட சேர்த்து மெதுவாக ஆறாமரம் சாப்பிட்டோம்னா அந்த சேலட் வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது. பச்சை மொச்சை குழம்பு வந்து குக்கரில் வந்து சாதத்தோட பச்சை மொச்சையை வேக வச்சுட்டு ஒரு இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், வெந்தயம், சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய், கருவேப்பிலை தாளித்து பெருங்காயம் போட்டு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிறப்ப மொச்சை வந்து குக்கரில் வந்து வச்சுட்டு அப்படியே எடுத்து அந்த தண்ணியோடு ஊற்றிடணும். நிறைய பேர் வடிகட்டி ஊற்றுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. எந்த காய்கறியும் வேக வச்சு தண்ணியோடு ஊற்றினா தான் அதுங்களுடைய கொஞ்சமாவது சத்து வந்து நமக்கு கிடைக்கும். பக்கத்துலேயே முருங்கைக்கீரை, அது முருங்கைக்கீரைன்னு சொல்லக்கூடாது, அது அதுதான் நம்மளை வந்து நம்ம சிக்னஸ்லேருந்து நம்மளுடைய அவ்வளோ ஒரு ஹெல்தி கீரைன்னு சொல்லலாம். நம்ம அதெல்லாம் கிடைக்கவே செய்யாதுங்க. அதனால் நான் மேக்ஸிமம் 2-3 நாளைக்கு ஒரு தடவை முருங்கைக்கீரை பண்ணிடுவேன். வீட்டில் மரம் இருக்கிறதுனால கவலை இல்லை. முருங்கைக்காய் காய்ச்சி இந்த முருங்கைக்காய் போட்டாலும் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் போய் பறிக்கிறதுக்கு டைம் இல்லை. பக்கத்து வீட்டில் தான் காய்க்குது எங்கள் மரம், அதனால் அங்கே போய் பறிக்கிறதுக்கு டைம் இல்லை. பட் கத்திரிக்காயே சூப்பராக இருந்தது. பாக்கி கத்திரிக்காயை நாளைக்கு பண்ணலாம்னு வச்சுட்டேன். கோவக்காயும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி அந்த சேலட்டில் கோவக்காயும் துருவி போட்டிருக்கேன். கோவக்காய் பொரியல். பக்கத்துலேயே ஒரு பேனை வச்சு கோவக்காய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ரோஸ்ட் பண்ணியாச்சு. நான் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணவே இல்லை. வந்ததுலேருந்து இன்னும் அதை கழுவி தொடச்சி காய வைக்கணும், அதுக்கு டைம் இல்லை. அந்த ஏர் ஃப்ரையர் பண்ணாமல் இதை சின்ன குட்டி பேன்லேயே பண்ணிட்டேன். இந்த ஃபில்லிங்காக இருந்தது. இன்றைக்கி நேற்றுலாம் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டது ஒரு 4:00. ஆக்சுவலாக 7:30 தான் நேற்று வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து 7:30 தான் நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். அது வரைக்கும் பசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த மொச்சை சாதம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தாப்புல இருந்தது. கீரை, கோவக்காய் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஒன்றுமே மிஞ்சலை. மோரும் சாதம், அவ்வளோ கொஞ்சோண்டு ஒரு வாரம் சாதம் அவ்வளோதான் மிஞ்சினது. சாப்பாடு பாத்திரமும் நிறையவே ஆகலை. காலையிலேயே வந்து கொஞ்சம் பழைய அரிசியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் போட்டு ஒரு 3 நாள் கழித்து ஒரு அரிசியை ஊற வச்சு ஒரு பச்சரிசி தோசைக்கு அரைச்சி வச்சேன். நாளைக்கு வீடியோவில் வந்து இதே போல் ஒரு அரோமா கிரேவிங் ஃபுட்டு சீரியஸ் 3 போடுறேன்.